ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் ஒரு சீனை ஓயாமல் தைக்கிறீங்களே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னா கேட்குறாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. சரி விடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் படிக்கட்டுலேருந்து இறங்கி வரதும் இதாங்க யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னப்பான்னு பார்த்தா, கல்யாண பொண்ணு நீ மேக்கப் தூக்கலாக இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு நகையும் பட்டு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்க, இதை கொண்டு போய் எப்படியாவது உங்கள் அக்காவை சமாளி, எந்த உண்மையும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டாரு. டேய் சொல்கிறது சொல்லிட்டு ஆர்வ கோளாட்ட மாட்டிக்கிட்டு நாலடா முழுக்கணும், அதுவும் அலைக்கா தூக்கி கொடுத்துட்டியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உள்ளே வராங்க. வந்தோடனே அக்கா மாமா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாருக்கா, போட்டுக்கோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. 1000 கேள்வி கேட்காதடி, என்ன எதா இருந்தாலும் போய் உன் புருஷனை கேளுடின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பிட்டு கோயிலுக்கு போகலாம்ப்பா வாப்பான்னு சொல்லி கூட்டு வர. கோயிலுக்கு எதுக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை நிற்க வச்சு மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வாப்பா செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு அழகாக நிற்க வச்சு அவளை டென்ஷன் பண்ணி பார்க்கறல அவ்வளோ ஒரு ஆனந்தம். என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு, நான் இவ்வளோ டென்ஷனில் நிற்கிறேன், நீ செல்ஃபி எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தாண்ட தனியாக கூப்பிட்டு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. யமுனா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வாமா போகலாமா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு போய் சொல்கிறாங்க. நீ என்ன உருட்டினாலும் உருட்டு இங்கே செட் ஆகாதுப்பா, உண்மையை சொல்லுப்பான்னு சொல்லி கேள்வி கேட்க, நீ கோயிலுக்கு வா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லு எங்கே இருந்த, எப்படி இருந்த, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்சாபாய் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி கேட்குறாங்களாமா. கடைசியில் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டாங்க. நான் சவாலில் ஜெயிச்சு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு மாறி சவால் விட்டுக்கிறாங்க. நிவீனை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு பண்ணுறாங்க? டேய் நீங்கள் மாறி அடிச்சுக்கிறதுக்கு என்ன ஏன்டா படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது யமுனாவோட ரியாக்ஷன். நிவீன் வருவாரா வரமாட்டாரா, இதுலேயே கேள்விக்குறியில் இருக்குது. என் வாழ்க்கையை அந்தரத்தை தொங்க விட்டுட்டு உங்களுக்கு என்னடா இவ்வளோ ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் மாற்றி ஆர்வ கோளாறு அழகா பண்றடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நீ ரசிக்கிறியா கடுப்பேத்திரியாடா, ஒன்றும் புரியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஹை பிபி வந்து ஹைபிஸ்கஸ் மாதிரி நடக்குது பாருங்க, எவ்வளோ வாக்கிங் போகுது. இங்கே தான் ஒரு டைலாக்கை போட்டு விடணும். இவ்வளோ தூரத்தில் நடக்கிறவனுக்கு எப்படி சுகர் வரும்ன்றேன் அப்படிங்கிற டைலாக் இவங்களுக்கு தான் போட்டு விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நடக்கிறாங்க, பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.